10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் அலகு பயிற்சி 1ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். f(x) = x², g(x) = 3x மற்றும் h(x) = x - 2 எனில் f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g சேர்ப்பு h என நிறுவுக. அதாவது கணக்கில் f(x), g(x), h(x) கொடுத்துருக்குறாங்க. f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g சேர்ப்பு h அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கணும். f(x) = x², g(x) = 3x, h(x) = x - 2. f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g சேர்ப்பு h. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும். ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்து நிறுவனம். சரியாப்பா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? f சேர்ப்பு g = f of g(x). g(x)ஓட மதிப்பு 3x. இங்கே g(x)ஓட மதிப்பை பிரதியிடணும். அப்போ f of 3x. fங்கிற சார்பில் xங்கிற இடத்துல 3xன்னு பிரதியிடணும். இப்போ f(x) என்னப்பா இருக்குது? x² இருக்குது. அப்போ 3x போட்டு ஸ்கொயர் போடணும். சரியாப்பா? 3x the whole square அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? 3² x²ன்னு அர்த்தம். 3² 9, x² சேர்த்து எழுதணும். 9x². f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g h(x). இப்போ h(x)ஓட மதிப்பை இங்கே பிரதியிடணும். h(x)ஓட மதிப்பு என்னப்பா? x - 2. f சேர்ப்பு g of x - 2. f சேர்ப்பு gங்கிற சார்பில் xங்கிற இடத்துல x - 2 பிரதியிடணும். சரியா? f சேர்ப்பு g என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா? 9x²ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். xக்கு பதிலாக x - 2ன்னு பிரதியிடணும். சரியா? 9 × x - 2 the whole square. f சேர்ப்பு g சேர்ப்பு h = 9 × x - 2 the whole square. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். g சேர்ப்பு h கண்டுபிடிக்கணும். g சேர்ப்பு h = g of h(x). h(x)ஓட மதிப்பை இங்கே பிரதியிடணும். h(x)ஓட மதிப்பு என்னப்பா? x - 2. இங்கே பிரதியிடணும். g of x - 2. gங்கிற சார்பில் xங்கிற இடத்துல x - 2 பிரதியிடணும். g of x 3x. சரியா? 3 × x - 2. f சேர்ப்பு g சேர்ப்பு h = f of g சேர்ப்பு h(x). g சேர்ப்பு h(x)ஓட மதிப்பு நமக்கு தெரியும். 3 × x - 2. 3 × x - 2ங்கிறத g சேர்ப்பு h(x)ங்கிற இடத்துல பிரதியிடணும். f of 3 × x - 2. fங்கிற சார்பில் xங்கிற இடத்துல 3 × x - 2 பிரதியிடணும். சரியாப்பா? f of x என்ன கொடுத்துருக்குறாங்க? x²ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 × x - 2 the whole square. இப்போ என்னப்பா அர்த்தம்? 3² x - 2 the whole squareன்னு அர்த்தம். 3² 9, x - 2 the whole square அப்படி எழுதிக்கணும். f சேர்ப்பு g சேர்ப்பு h = 9 × x - 2 the whole square. இதை சமன்பாடு 2ன்னு எழுதிக்கணும். சமன்பாடு 1 என்னப்பா கண்டுபிடிச்சோம்? 9 × x - 2 the whole square. சமன்பாடு 2 9 × x - 2 the whole square. அப்போ சமன்பாடு 1ம் சமன்பாடு 2ம் சமமாக இருக்குது. சமன்பாடு 1 = சமன்பாடு 2. f சேர்ப்பு g சேர்ப்பு h = f சேர்ப்பு g சேர்ப்பு h என்பது சரிபார்க்கப்பட்டது. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.